வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பாட்டுக்காரன். போன வாரம் பாட்காஸ்ட் பண்ண முடியலை. யூஸ்வலாக பேங்க் பண்ணுவேன், பட் போன வாரம் பயங்கர வேலை பழுனால என்னால் பேச முடியலை. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன பிரேக் எடுத்தது இந்த தடவை தான். ஒரு சின்ன பிரேக்னால் ஒரு வாரம், ஒரு எபிசோடு போன வாரம் வர வேண்டியது வரலை. இந்த வாரம் கொஞ்சம் சில் தான். ஸோ அதான் பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் இல்லை சந்தோஷமாக இல்லை, ஏதோ உங்களை பாதர் பண்ணிகிட்ருக்குன்னா நான் யூஸ்வலாக சொல்லுவேன், பட் ஒரு படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை அப்ரோச் எடுக்கலான்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்கிட்ட பேசுங்க. உங்களை எது பாதர் பண்ணிகிட்ருக்கோ, உங்களை எது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோ, அது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒருத்தரோட தலையீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசிடுங்க. ரீச் அவுட் டு சம் ஒன். பட் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கான மைண்ட் ஸ்பேஸில் அவங்க இருக்காங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. நாட் எவ்ரிபடி ஹேஸ் அ பர்ஃபெக்ட் லைஃப். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ரேண்ட் பண்ண போகிறோன்னா அந்த ரேண்ட்டை கேட்குறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில், ஒரு மைண்ட் ஸ்பேஸில் அவங்க இருக்காங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம போய் சொல்கிற நேரத்தில் அவங்களும் ஒரு மைண்ட் ஸ்பேஸில் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப டூ மச் டு கன்சியூம், ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் என்னோடய சஜஷன், ரீச் அவுட் டு சம்மன், பட் ஒரு கர்ட்டசிக்கு கேளுங்க. இஃப் தே ஆர் இன் த ஸ்பேஸ், ஜஸ்ட் ஓப்பன் அப். என்னென்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ பேசுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசாதனால நம்ம நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ணுறோம், ஓவர் அனலைஸ் பண்ணுறோம். ஒருத்தங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்மளை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுது. நான் அதை போட்டு நம்ம ரொம்ப குழப்புறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது, பட் கம்யூனிகேஷன் லிட்ரலாக கம்மியாயிருச்சு. நம்ம கையில் ஃபோன் இருக்குது, மெயில் இருக்குது. யாரை வேணால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கவங்கள நம்மளால் அடுத்த செகண்ட் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பேசுகிறோம், பட் அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கா, இல்லை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுறோமாங்கன்னு கேட்டோன்னா எனக்கு சரியாக தெரியலை. ஒரு கேள்விக்குறி தான். இன்ஃபேக்ட் நான் இப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் நினைக்கிறேன், இஃப் ஐ ஆம் ஏ குட் ஃப்ரெண்ட். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் காலையே நான் நிறைய தடவை வேலையினால் நான் தள்ளி வச்சுருக்கேன். அடுத்து கால் பண்ணணும்னு நினச்சா எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். நான் அன்ரீச்சபிளாகவே இருந்திருக்கேன். ஏதாவது ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க, உனக்கே தெரியும் ஸோ எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ இந்த வாரம் மாடர்ன் லவ் சென்னை ஆல்பம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். மாடர்ன் லவ் சென்னை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அமேசானா, இல்லை சோனியா, இல்லை தியாகராஜ குமாராஜோட கம்பெனியான்னு தெரியல. யாராக இருந்தாலும், யார் இந்த ஆல்பமை ஃபுல் ஆல்பமாக ஆஸ் இட் இஸ், இந்த சிங்கிள் அப்படி எதுவுமே பண்ணாமல் 18 பாட்டையும் ஒன் ஷாட், எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணது யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சிங்கிள் கல்ச்சர், நிறையா சிங்கிள் ரிலீஸ் பண்ணி ஒரு பில்டப் பண்ணி பாட்டு ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப ஒரு போர் அடிச்சிருச்சு. என்ன சிங்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள், அதுக்கப்புறம் பாட்டு, ஆல்பம். அது நம்ம போதுமான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுறோமான்னு எனக்கு தெரியலை. அது ஒரு டைமில் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. வானம் அந்த டைம்லலாம் சிங்கிள்ஸ் வரும்போது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ எக்ஸைட்டிங்காக இல்லை, ரொம்ப டயரிங்காக இருக்குது. ஹைப் இருக்கோ இல்லையோ, சிங்கிள்ங்கிறது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி, அதை பண்ணியே ஆகணும், பண்ணலான்னா தெய்வ குத்தன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று தான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸ்பாட்டிஃபை தான் வேர்ல்ட்லேயே இப்போது நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸ்பாட்டிஃபைல பார்த்திங்கன்னா, ஸ்பாட்டிஃபைன்னு இல்லை, ஜென்ரலாகவே வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸையும் புட் டுகெதர் 38 மில்லியன் சாங்ஸ் இருக்கான்.
அந்த 38 மில்லியன் சாங்ஸ் வந்து கடந்த 2022 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்தில் 0 பிளேஸ். ஒரு தடவை கூட யாரும் அந்த பாட்டை கேட்கவே இல்லையா. அதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை, 38 மில்லியன் சாங்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு இந்த டேட்டான்றது எவ்வளோ ஆயிடுச்சு, இன்டர்நெட் பெனிட்ரேஷனுங்கிறது எவ்வளோ ஆயிடுச்சு, எல்லார் கையிலையும் ஆல்மோஸ்ட் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் ப்ரீமியமாக இருக்காங்களோ இல்லையோ, எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு ஆக்சஸ் இருக்குது டு மியூசிக். 38 மில்லியனுங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர், எவ்வளோ சாங்ஸ் அது. அத்தனை சாங் வந்து 0 பிளேஸில் இருக்குது. ஒருத்தன் கூட அந்த 38 மில்லியன் பாட்டை தொடவே இல்லை கடந்த ஒரு 1.5 வருஷமாங்கிறது இவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டாவாக இருக்குது. 38 மில்லியன், 3000 அதிகம்தான். 30,000 இவ்வளோ இருக்குது, 3 லட்சம் எவ்வளோ இருக்குது, 38 மில்லியன் பாட்டை வந்து யாருமே கேட்கலங்கிறது வந்து வேற ஆர்விங்கிற ஒரு கேள்விக்கு வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த டேட்டா பார்த்துட்டு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக கேட்லாகில் வந்து 158 மில்லியன் சாங்ஸ் இருக்கான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற டிஎஸ்பிஸ்னால் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் சாவன், ஸ்பாட்டிஃபை, கானா எல்லாமே. ஸோ அதில் வந்து 158 மில்லியன் சாங்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 67.1 மில்லியன் சாங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து கம்மியாக தான் வந்து ஸ்ட்ரீமிங் நம்பர்ஸே இருக்கான். யோசிச்சு பார்த்துக்கோங்க, அவ்வளோ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 38 மில்லியன் சாங்ஸ் வந்து 0 பிளேஸில் இருக்குது. அந்த 158 மில்லியனில் 38 மில்லியன் சாங்ஸ் வந்து 0 பிளேஸ். அவ்வளோதான் அந்த பாட்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. கன்சியூமே பண்ணல. இவ்வளோ காம்படிஷன், இவ்வளோ காசு புழங்குற ஒரு மார்க்கெட்டு, லைக் ஒரு சாங்குக்கு இன்றைக்கி ஒரு படத்தோட ப்ரொமோஷனை தாண்டி இன்றைக்கி ஒரு சாங்குக்கான ப்ரொமோஷனுக்கு தனியாக காசு எடுத்து வைக்கணுங்கிற அளவுக்கான ஒரு மார்க்கெட் இது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாகி போச்சு. ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப கம்மியாக பே பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டுக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் யாருமே அந்த பாட்டை கேட்கலன்னா? ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி ஒரு இதாக ஆயிருக்கு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எஸ், கம்மிங் பேக் டு த டாபிக். இவ்வளோ பெரிய லாபிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் 12 மணிக்கு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் மொத்த ஆல்பமையும் 18 ட்ராக்கையும் இறக்குறதுக்கு ஐடியா கொடுத்த, இறக்குறதுக்கு எந்த ஒரு ஸ்டாப் பண்ணாமல் இருந்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல்லிங்காக ஒரு பயங்கர பசியில் இருக்கும்போது ஆந்திரா மெஸ்ஸில் ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆந்திரா மெஸ் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தனியாக இருக்கும்ல, அந்த பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு மாடர்ன் லவ் ஆல்பம் கேட்டதில். மாடர்ன் லவ் பார்த்திங்கன்னா தியாகராஜ குமாரராஜா தான் வந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் ஷோ ரன்னர், அவர் தான் வந்து இந்த கதைகளை க்யூரேட் பண்ணி இப்படி ஒரு இது பண்ணலான்னு நினச்சது. இதுக்கு முன்னாடி தியாகராஜ குமாரராஜா வந்து 2 படம், சூப்பர் டிலக்ஸ் அண்ட் ஆரண்ய காண்டம், ரெண்டுமே யுவன் மியூசிக்கில் பண்ணிவிட்டு இதில் வந்து நினைவு ஒரு பறவை என்ற ஒரு எபிசோடை வந்து ராஜா மியூசிக்கில் பண்ணியிருக்காரு. அண்டு சூப்பர் டீலக்ஸில் சாங்ஸே இல்லை. ஆஃப்கோர்ஸ் ஆரண்ய காண்டமுக்கு 2 பாட்டு கம்போஸ் பண்ணாங்க, 2 பாட்டையுமே படத்தில் யூஸ் பண்ணல. அந்த டியூனை வந்து யுவன் வேறு 2 படங்களில் யூஸ் பண்ணிட்டார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூடு பனிக்குள்னு ஒரு பாட்டு, திருடன் போலீஸில் பயங்கர போஸ்ட் மாடர்னான ஒரு ஸ்டஃப், அது பயங்கர க்ரேஸியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் நம்மால் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சங்கிளி பாட வச்சான், கேடி பில்லா கீழடிறாங்க, அதுவும் ஒரு யூனிக்கான ஒரு சாங். ஸோ இந்த 2 பாட்டுமே அந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணப்பட்டு வேணாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னோன்னே இவன் அந்த டியூனை வந்து வேறு 2 படத்தில் ப்ளேஸ் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ்க்கான டைட்டில் ட்ராக் யாயும் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணதுக்கான ரீசனுமே வந்து தியாகராஜ குமாரராஜா தான் சொன்னார். யுவன் கூட
பாட்டு பண்ணாலும் அது வெளில வந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாயும் யாயும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் இந்த சீரீஸ்க்கு வந்து இவன் 2 பாட்டு பண்ணியிருக்காரு. 2 பாட்டுமே ரொம்ப அழகான பாட்டு. ஒன்று யாயும் யாயும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேரன்பே. 2யுமே வந்து ஷிவானி பன்னீர்செல்வம் பாடியிருக்காங்க. டெபு சிங்கர்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க பேரை நான் எங்கேயும் கவனிச்சதில்லை. ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அவங்க வாய்ஸில் ஒரு டீன் வைப் இருந்துச்சு. பட் அந்த டீன் வைப்புங்கிறது கரெக்டான வார்த்தை இல்லை, எனக்கு அதை சரியாக விவரிக்க தெரியல. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பேரன்பே பாட்டை வந்து இவனும் சேர்த்து பாடியிருந்தார். யாயும் யாயும் வந்து சிம்பிள் கிட்டார், பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு. எல்லா எபிசோட்லேயுமே ஃபஸ்ட் சாங் அதாக தான் இருந்திருக்கு. கேட்கும்போது ஒரு 2000 ஒரு சாங் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அண்டு பேரன்பே வந்து ஒரு சின்ன ஒரு கசல் டச். அது வந்து பாலாஜி சக்திவேல் அவர் எபிசோடுக்கு பண்ண பாட்டு. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு சாங்காக இருந்துச்சு. 2மே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு யுவன் கன்யா இந்த இடத்துல நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு நான் இந்த 2 பாட்டை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இவன் தான் ஃபுல் ஆல்பம் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 2யுமே யுகபாரதி எழுதியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு யுகபாரதி அண்ட் யுவன், ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியாது, குருதியாட்டம்ல எழுதியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து ஜிவி பிரகாஷ் ஒரு எபிசோட் அண்ட் ஷான் ரோடன் ஒரு எபிசோட். ஜிவி பிரகாஷோட எபிசோட் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஹார்ட்டில் கண் இருக்கிற எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ட்ரீட்மெண்ட்டாக ரொம்ப கௌதமேனிஷாக இருந்துச்சு. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்யூட். ஏன்னா மற்றதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து ரம்யா நம்பிசன் அண்ட் பாகுமாசன் பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த பாட்டுமே ரொம்ப ஃபங்கியாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு அந்த குக்கு பாட்டில் எனக்கு ஒரு விஷயம்னா, அந்த சாங்னு இல்லை, டோட்டலாக இந்த ஆல்பமில் வந்து எல்லா சாங்லேயுமே எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கேட்ட ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப எங்கேயோ கேட்டிருக்கேன் இதை, அந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஃப்ரெஷ். ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைபையும் கொடுத்துச்சு. அண்ட் அந்த குக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே வந்து அந்த சாங்கோட நான் ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சு. வேறு எந்த சாங்லேயும் அது இல்லை, எஸ்பெஷலி இந்த சாங் எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு பரிச்சயம் அந்த ஒரு சாங்கில். அப்புறம் ஷான் ரோல்டன் ஒரு எபிசோடு. அந்த எபிசோடு வந்து ஜிங்கிருதங்கவும் உறவு இந்த சாங் சொல்லணும். இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோமோ கட்ஸில் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த சாங் டக்குன்னு கேட்கும்போது வந்து ஏதோ தூர்தர்ஷனோட ஒரு ப்ரோமோ ஜிங்கிள் அப்படி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டவனே இருந்துச்சு. தென் ஐ ஹியர்ட் த சாங் ரொம்ப நாள் கழிச்சு பத்மபிரியா ராகவன் பாடியிருந்தாங்க. பத்மபிரியா வந்து இதுக்கு முன்னாடி ஐரா படத்தில் மேகதூதம் பாடியிருந்தாங்க. ஐ திங்க் சுந்தரமூர்த்தி கூட நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி மியூசிக்கில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஷான் கூட கொலாபரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிங்கிருதங்கா யூஸ்வலாக ஒரு ஷானோட ஒரு ஃபங்கி ஜோனில், ஷானோட ரொம்ப ஒரு இண்டி ஜோனில் இருந்துச்சு. அதுவும் கேட்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்ன இவன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னே சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஜென்யூனாக ஐ ஃபெல்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. அண்ட் நவ் கம்மிங் டு த மேன், த ராஜா. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டைம் இருக்குல்ல, இந்த பீரியட் வேறு அநியாயம் ஒரு ஹேட்ரேட் இருக்குது, அநியாயமாக ஒரு அவர் மேலே ஒரு பயங்கரமாக வன்மம் கொண்டு திரிகிறாங்கல்ல எல்லாரும். அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ப்ரைமான டைரக்டர்ஸ் லைக் வெற்றிமாறன், தியாகராஜா, குமார் ராஜா, இவங்க கூட வேலை பார்க்குறதே வந்து நான் ஒரு பயங்கர ஸ்டேட்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பயங்கரமான ஃபேன் பாய்ஸ். அதனால் அவங்க இளையராஜா கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணி இப்போ வாங்கியிருக்கிற பாடல்கள் இருக்குல்ல, விசாரணையாக இருக்கட்டும், இந்த படத்துலையாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க லைக் இளையராஜா அவுடேட்டடு, பழசாக இருக்குது பாட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த 2 ஆல்பம்லேயும் அந்த சாங்ஸ் ஆர் ஸோ ஃப்ரெஷ். ஒரு 80 வயது
மனிதர் பண்ண மாதிரி இந்த பாட்டு இல்லை. அதுதான் உண்மை. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைவ் போனாலே இல்லை ஜஸ்ட் பர்கஷன் அண்ட் ஒரு கிட்டார்ஸ் இருந்தாலே வந்து இது ஓல்ட் ஸ்கூலாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுடுறாங்க. பட் அது ஃபேக்ட் இல்லை. ஒரு டியூன் டிசைட் பண்ணுது, ஒரு சாங்கோட லிரிக் டிசைட் பண்ணுது இது என்ன மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், ஒரு 79 வயசு இருக்கிற ஒருத்தர் கம்போஸ் பண்ண மாதிரியா வழிநெடுக காட்டுமல்லி இருக்குது. இன்ஃபேக்ட் காட்டுமல்லி எழுதுனதும் அவர் தான். எனக்கு ஜென்யூனாக அப்படி ஃபீலே ஆகலை. ஏன்னா ப்ளஸ் அவரோட வயசுக்கு அவர் இன்னும் எங்கே தான் இருக்கார் பார்க்குறதுக்குமே சொல்கிறேன். அது வந்து மியூசிக் ஒரு விஷயத்த பண்ணும். மியூசிக் கூட ரொம்ப நாள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வயசே ரொம்ப கம்மியாக காட்டும். ரஹ்மான் பாருங்கள், அவரோட வயசுக்கான உருவம் அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. இவனுக்கும் அதே தான். எல்லாருமே வந்து கொஞ்சம் எங்கே இருப்பாங்க மியூசிக் பண்ணுற நிறைய பேர். ஸோ இளையராஜா கூட பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், சேயிங் தட் ஹீ இஸ் இப்போவும் ஹீ இஸ் த மேன், ஹீ இஸ் ராஜா அப்படி சொல்கிறது. தியாகராஜகுமார் ஸ்பீச்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவரோட விஷன் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அவர் ராஜா கூட கொலாபரேட் பண்ணதை விட மேபி இதில் மார்கழின்ற ஒரு எபிசோடு ராஜா பண்ணியிருந்தார். அந்த மார்கழி எபிசோட்லேயுமே ராஜா பண்ணது வந்து அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். அதில் இருக்கிற மியூசிக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து அக்ஷய் என்ன சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருந்தார். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த ஒர்க்கை பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 26-27 வயசு தான் இருக்கும். அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவரோட விஷுவலுக்கு ராஜா பண்ண ஸ்கோராக இருக்கட்டும், அவரோட பழைய பாடல்களை ப்ளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் எப்படி இந்த வயசுல இதை பண்ணிகிட்ருக்காங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு 79 வயசு வரைக்கும் நான் இருந்தேன்னா நான் இப்படி ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை பார்ப்பேன் நானே, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவரை பார்க்கும்போது வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த நெஞ்சில் ஒரு மின்னல் விளையாடும் அந்த பாட்டு அவர் பாடின விதமாக இருக்கட்டும், அந்த பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர் பாடின விதம் தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எப்படி ஒரு மனுஷனால் இதை இப்பவும் பண்ணிகிட்டு இருக்க முடியுதுங்கிறது தான் வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம் எனக்கு. அண்ட் அவர் பாரதி ராஜா சார் கூட எனக்கு தெரிஞ்சு 31 வருஷம் கழித்து கொலாபரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அவர் ரீ ரெக்கார்டிங் பண்ண விதம், அதை ரொம்ப அழகாக பயங்கரமாக சைலன்ஸ் விட்டு அந்த சைலன்ஸை எம்ப்ரேஸ் பண்ணி எங்கே ஸ்கோர் வேணுமோ அதை இதுக்கு இவ்வளோ தான் இருக்கணும், செஞ்சு வச்ச சில மாதிரி அப்படின்னு சொல்லுவார்ல சண்டைக்கோழியில் விஷால், அந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ தான் வேணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெய்லர் மேடாக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். மார்கழியிலையுமே இன்ஃபேக்ட் மார்கழியில் வந்து அந்த தென்றல் புதிது சாங் வந்து அந்த ஹீரோயினோட அந்த மியூசிக் பிளேயரில் இருந்து கேட்குற மாதிரி ஒரு சாங்காக ப்ளேஸ் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்ரி டைம் ஷீ ப்ளக்ஸ் அவுட் த இயர்ஃபோன் அந்த சாங் ஸ்டாப் ஆகுற மாதிரி பண்ணியிருந்ததும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஆல்பம் கேட்கும்போதே. ராஜா பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் ஒரு மின்னல், தீ இன்பமே வந்து கிறிஸ்டோஃபர் ஸ்டான்லி பாடியிருந்தான். கிறிஸ்டோஃபர் ஸ்டான்லி இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு ஹாரிஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ராஜா கூட பண்ணுறாரு. ராஜா இந்த ஆல்பமில் பண்ணது வந்து பயங்கரமான ஜாஸ், ஒரு ஹை ஆக்டேனாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஆனால்னு சொல்லிட்டு அனன்யா பட் கூட ஒரு சாங், அனன்யா பட் கூட இப்போ தான் ரீசெண்டாக விசாரணையில் கொலாபரேட் பண்ணியிருந்தார். பட் இந்த ஆனால் வந்து இட்ஸ் வேறு எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். அது அந்த சாங்கோட ஜான்ராவாக இருக்கட்டும், அந்த சாங்கை பாடின விதமாக இருக்கட்டும், அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும். அண்ட் பிரியாமலி வந்து வீசும் வெள்ளை காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடியிருந்தாங்க இந்த படத்தில், பியார் பிரேமா காதலில். அவங்க இந்த ராஜாவுக்கு வந்து சூரியன் தோண்டும் சாமத்திலே அந்த சாங் பாடினதாக இருக்கட்டும், அகெயின் சிவானி அந்த காலவிசையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும். அண்ட் நீங்கள் ராஜாவோட சாங் கேட்கும்போது அதில் இருக்கிற ஒரு டெப்த், ஒரு வார்ம்த் வந்து பயங்கரமாக தெரிஞ்சுது. பட் எனக்கு ஓவரால் இந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச
சாங்னா வந்து சாங் இல்லை, ஸ்கோர் வந்து காமத்துப்பால். எனக்கு அதை விஷுவல் பண்ண விதம், நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷார்ட் பார்த்துட்டு தான் வந்து அந்த 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 ட்ராக்குக்கு நான் போனேன். 3 நிமிஷமும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்து வச்சுருந்தார் மனுஷன். ஒரு அதை வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஸ்கோர் பண்ணாங்களா, இல்லை ஸ்கோர் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணாங்களான்னு தெரில. பட் ஐ டோன்ட் திங்க் வேறு எந்த ஸ்கோரும் அந்த இடத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஹை ஆக்டன் ஒரு ஒரு லவ் மேக்கிங் சீனுக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ தம்பிங்காக இருந்துச்சு. அது அந்த ஸ்கோர் கேட்கும்போதே பா இப்படி பண்ணியிருக்கார்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. அண்டு மேஜராக அதுதான் எனக்கு வந்து இந்த ஸ்கோர் பற்றி, இந்த ஆல்பம் பற்றி, ராஜா இப்படி இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருக்கும்போதே அவரை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லைக் வேன்காக், அப்புறம் ராபர்ட் ஜான்சன், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி, நான் டக்குன்னு 2 பேர் சொல்லிட்டேன். பட் இவங்க எல்லாருமே வந்து அந்த உலகத்தை விட்டு அவங்க போன பிறகு தான் வந்து அவங்கள பற்றி பயங்கரமாக பேசினாங்க, பயங்கரமாக அவங்கள செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம கொண்டாடுறது வந்து ரொம்ப அவசியம். அது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஊந்துதலாக இருக்கும். அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் 47 வருஷமாக மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. 47 வருஷமாக மியூசிக் தவிர வேறு எதுவுமே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கான உணர்ச்சிகளை அவர் எங்கே போய் காட்டுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மக்கிட்ட தான் காட்டி ஆகணும், இல்லை ஃபேமிலிக்கிட்ட காட்டி ஆகணும். ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோட லைஃப்பில் இருந்து பிரிக்கவே முடியாத ஒரு அசட்டாக வந்து ராஜா இருக்கார். ஸோ ஐ திங்க் வி ஷுட் செலிப்ரேட் ஹிம் மோர். நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி என்ன பண்ணிட்டாரு நான் அவரை செலிப்ரேட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மாடர்னில் உள்ள 15th ட்ராக் காமத்துப்பால் போய் கேளுங்க. 3 நிமிஷம் ஸ்கோர், வேறு எதுவுமே பண்ணாமல் நல்ல வால்யூமில் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ்லையோ ஸ்பீக்கர்ஸ்லையோ அந்த ஸ்கோர் கேளுங்க. யூல் நோ வை. அந்த மாதிரி தான். ஏன்னா நானுமே வந்து எங்கள் வீட்டிலலாம் நிறைய இளையராஜா பாட்டு ஓடும்போது வந்து கடுப்பாயிருக்கேன், சேனலை மாற்றுங்கன்னெலாம் சொல்லியிருக்கேன். அது ஒரு காலம். பட் ஒரு டைம் ஒரு டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்லைட்மெண்ட் வந்துச்சு. அதுக்கு வந்து நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக இந்த இடத்துல கௌதமுக்கு நன்றி சொல்லணும். அவர் நீதானே என் பொண்ணு வசந்தம் பண்ணும்போது அவர் இளையராஜாவை செலிப்ரேட் பண்ண விதத்தினால தான் நான் வந்து அவரோட எல்லா பாடல்களும் நான் கேட்க ஆரம்பித்தேன். ரீசெண்டாக கூட நான் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரியில் போட்டிருந்தேன், எவ்ரி டைம் யூ கெட் டு லிசன் இளையராஜா சாங் இன் அ குட் குவாலிட்டி யூ வில் அப்ரிஷியேட் ஹிம் மோர், யூ வில் ரெஸ்பெக்ட் ஹிம் மோர். ஏன்னா அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு ஒவ்வொரு பாட்டுக்கும். 2 சாங் சொல்கிறேன், எனக்கு டக்குன்னு தோன்ற 2 சாங். என்கிட்ட மட்டும் ஒரு டைம் மிஷின் இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராவல் பேக். இந்த சாங்ஸை அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஒரு பக்கத்தில் இருந்து இதோட ப்ராசஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். 2 இல்லை 3 பாட்டு. ஆமாம் 3 பாட்டு. ஏன்னா இந்த 3 பாட்டையும் ரீசெண்டாக நான் பயங்கரமாக சிலாகிச்ச பாட்டு. ஜப்பானில் கல்யாணராமனில் வந்து காதல் உன்லீலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு ஒன்று. கழுகு படத்தில் வந்து காதல் என்னும் கோவில்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து போட்டு வைத்த காதல் திட்டம் சிங்காரவேலனில். இந்த 3 பாட்டும். இந்த 3 பாட்டையும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் வந்து 24 பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புனியம் அப்லோட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த குவாலிட்டியில் இந்த 3 பாட்டையும் கேளுங்க, யூல் நோ. ஏன்னா அந்த 3 பாட்டுமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். பட் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான ஆர்கெஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதை ஒரு மவுண்ட் பண்ண விதமாக இருக்கட்டும். இதில் வந்து ஜப்பானில் கல்யாணராமல் பாட்டு வந்து இளையராஜா பாடினது. கழுகு பாட்டை வேறு ஒருத்தர், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, பட் இஸ் பியூட்டிஃபுல் சிங்கர். அந்த பாட்டு கேட்டு வந்து அந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்டது வந்து எனக்கு இன்னும் ஒரு பசுமரத்தாணியில் அடித்த மாதிரி வந்து பயங்கரமான ஞாபகம். அது ஒரு நல்ல மெமரி எனக்கு. அண்ட் போட்டு வைத்த காதல், அது வந்து கமல் பாடினது. இந்த 3 பாட்டையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு வெரைட்டி, என்ன மாதிரியான ஒரு
ஒரு நாலேஜ் அப்படின்னு. ஸோ டைம் கிடச்சதுன்னா முடியும் கேளுங்க. அண்ட் மாடர்ன் லவ் ஆல்பம் கேளுங்க. ஆல்பம் கேட்டு நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் எது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இவன் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன பாட்டை பற்றிலாம் பேச மாட்டானே, இன்றைக்கி பேசுகிறானே, ஒருவேளை காசு வாங்கிட்டு இதை ஸ்பான்சர்டாக ஆடாக பண்ணுறனோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாரும் சொல்ல அவுட் ஆஃப் மை லவ். ஏன்னா ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்பீக் அபவுட் திஸ் ஆல்பம். ரொம்ப ஒரு ஆல்பம் பற்றியும் ப்ளஸ் ஆல்பமில் அசோசியேட் ஆன பேர்கள் பற்றியும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி, இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். மற்றபடி உங்களுக்கெல்லாம் நல்லா போகணும் இந்த வாரம், மகிழ்ச்சிகரமாக. இந்த ஆல்பமோட பாடல்களும் இல்லை வேறு ஏதோ பாடல்களும் உங்களை வந்து இந்த வாரத்தில் உங்களுடைய கடுமையான நாட்களை இனிமையாக்கவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி எதுனா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பற்றி எனக்கும் சொல்லுங்கள். இசையால் இணைந்திருப்போம். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி.